இந்தியா மன்னிப்பு கேட்கும் என சவால் விடும் அமெரிக்கா. பின்வாங்கப் போவதில்லை என மார்த்தட்டும் இந்தியா. இந்திய அமெரிக்க வர்த்தக போரில் இஸ்ரேல் எந்த பக்கம்? அமெரிக்காவை இஸ்ரேல் கண்டிக்குமா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புடின், சீன அதிபர் ஜின்பிங், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய மூவரும் தனியாக சந்தித்த நிகழ்வு அமெரிக்காவை நிலைகுலைய செய்துவிட்டது என்கிறார்கள். இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா வரவிருந்த பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். இன்னொரு புறம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். அதே சமயம் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் இந்தியா தனது தவறை உணர்ந்து அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்கும் என்று சொல்கிறார். இன்னொரு புறம் இந்திய பிரதமர் அவர்களும் அமெரிக்கா செல்லவிருந்த பயணத்தையும் ரத்து செய்திருக்கிறார். இன்னொரு புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பாக ரஷ்யாவையும் இந்தியாவையும் நாம் சீனாவிடம் இழந்து விட்டோம் என்று வெளிப்படையாகவே பேச துவங்கி அது குறித்து புலம்ப துவங்கி இருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் யார் பக்கம் இருக்க போகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் என்ன செய்தாலும் அதனை ஆதரிக்கும் இரண்டு பெரிய நாடுகள் என்றால் அது அமெரிக்காவும் இந்தியாவும் தான். காசா மீதான போராகட்டும், இல்லை ஈரான் மீதான போராகட்டும், இல்லை ஏமன் மீதான போராகட்டும், எந்த போராக இருந்தாலும் ஐரோப்பாவிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை இருக்கும்போது, எதிர்ப்புகள் இருக்கும்போதும் அதனை அமெரிக்கா எப்போதுமே ஆதரித்து வந்திருக்கிறது. அந்த ஆதரவிலேயே இஸ்ரேலும் தொடர்ந்து போர்களை நடத்தி வந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை இஸ்ரேலுக்கு வலது கை என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு இடது கையாக இந்தியாவை சொல்லலாம். அதுதான் உண்மை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்க இந்திய விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்ற கேள்விதான் அதிகரித்து கொண்டே வருகிறது. உக்ரைன் போர் தொடர்பாக இந்தியா மீது 50% வரி விதித்து மொத்த இந்தியர்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதாவது ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரித்து அதை ஐரோப்பாவில் விற்று அதன் மூலம் ரஷ்யாவுக்கு பணத்தை வழங்கி மறைமுகமாக உக்ரைன் போருக்கு இந்தியா உதவுவதாக குற்றம் சாட்டி இருக்கிறது அமெரிக்கா. இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் 50% வரியை இந்தியா மீது விதிப்போம் என்று சொன்ன ட்ரம்ப் அவர்கள் சொன்னது போல இப்போது 50% வரி விதிப்பையும் செய்து காட்டியிருக்கிறார். அதனுடைய எதிரொலி இப்பொழுது இந்தியாவில் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் ஆடைகள், மீன் உணவுகள் குடோன்களில் அப்படியே தேங்கி கிடப்பதை பார்க்க முடிகிறது. அதிக அளவில் வரி கொடுத்து எப்படி அதை விற்பது என்று அமெரிக்காவில் உள்ள கடைக்காரர்களும் தயக்கம் காட்டி வருகிறார்கள். இதனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகாததால் லட்சக்கணக்கான வேலை இழப்புகள் இந்தியாவில் உருவாக தொடங்கி இருக்கின்றன. இதனால் இந்திய தொழில்துறையே பதறிப்போய் இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் ஷூ போன்ற தோல் பொருட்களை வேறு எந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கலாம் என்ற ஆலோசனையும் செய்து வருகிறார்கள். ஆனால் அமெரிக்கா போன்ற பணக்கார நாட்டிற்கு அனுப்பி வைப்பதும் வேறு சில நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதும் ஒன்றாக என்றால் இல்லை. நிச்சயம் அதற்கும் இதற்கும் பல வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கின்றன. இதனால் இந்திய தொழில்துறையே கொஞ்சம் பதட்டத்தில் இருப்பது என்னவோ உண்மைதான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் ஏற்றுமதியாளர்கள் வெகுவாக அமெரிக்காவை நம்பி மட்டுமே தொழிற்சாலைகள் நடத்தி கொண்டிருந்த பல தொழிற்சாலைகளும் தங்களுடைய உற்பத்தியை வெகுவாக குறைக்க தொடங்கிவிட்டன. இன்னொரு புறம் மத்திய அரசிடம் நிதி உதவியை எதிர்பார்த்தும் இந்த ஏற்றுமதியாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உலகமே இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த வர்த்தக போரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் எங்குமே இந்த பிரச்சனைக்கான தீர்வு காணப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் அமெரிக்கா விதிக்கக்கூடிய எந்த ஒரு நிபந்தனையையும் இந்தியா ஏற்கவில்லை. குறிப்பாக குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்கப் போவது நிறுத்தப் போவதில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக கூறிவிட்டது. குறிப்பாக அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த 50% வரி விதிப்பை வேறு வகையில் சரி கட்டிவிடலாம் என்று இந்தியா நம்புகிறது. ஆனால் அதற்கு வேறு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் கண்டிப்பாக தன் தவறை உணர்ந்து இந்தியா மன்னிப்பு கேட்கும் என சொல்லியிருக்கிறார். அவர் கூறிய பின்பு கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை, நாங்கள் நிச்சயம் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவோம் என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதனால் நிலைமை படுமோசமடைந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, ஷாங்காயில் நடந்த இந்த மாநாடு இன்னும் அமெரிக்காவை ஒருபடி மேலாக கோபத்தை கொள்ள செய்திருக்கிறது. காரணம்,
இந்தியாவினுடைய எதிரியாக கருதப்பட்ட சீனாவிடம் இந்தியா நெருங்கி செல்வது அமெரிக்காவுக்கு இன்னும் மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் அமெரிக்க அதிகாரிகள்லாம் என்ன சொல்லி புலம்பி வருகிறார்கள் என்றால், இந்தியாவுக்கு எதிராக சீனா என்னவெல்லாம் செய்திருக்கிறது தெரியுமா? இந்தியாவிற்கு எதிராக பனிப்போர் நடத்துகிறது, இந்திய நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது, இந்தியாவிற்கு எதிராக உலக நாடுகளை சீனா திரட்டி வருகிறது என்றெல்லாம் ஒரு புறம் அமெரிக்க அதிகாரிகள் புலம்ப துவங்கிவிட்டார்கள். ஷாங்காய் மாநாட்டுக்கு பின்னர் சீனா உலகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இன்னொரு செய்தியை உரக்க சொல்லியிருக்கிறது. அது உலகத்தின் முன்னால் தனது இராணுவ ஆயுத வலிமையை வெளிச்சம் போட்டு காட்டி, இனி உலகத்தில் பவர்ஃபுல் நாடு என்றால் அது அமெரிக்கா இல்ல, நாங்கள் தான் என்று சீனா மார்த்தட்டி இருக்கிறது. சீனாவினுடைய நவீன ரக ஆயுதங்களை பார்த்து மிரண்டு போன உலக ஆயுத நிபுணர்கள் அதை பற்றி விவாதித்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களாக சர்வதேச பத்திரிகைகளிலும் அது குறித்து எழுதி வருகிறார்கள். அதாவது இனி உலகத்தின் அதிகாரி அமெரிக்கா அல்ல, சீனாதான் என்ற வலிமையான கருத்து உருவாக தொடங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா சீனாவிடம் நெருங்கி வருவதை பார்த்து அமெரிக்கா புலம்ப தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒருபடி மேலே போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நாம் ரஷ்யாவையும் இந்தியாவையும் சீனாவிடம் இழந்து விட்டோம் என்று குறிப்பிட்டே பேச தொடங்கிவிட்டார். இங்குதான் இஸ்ரேல் எந்த பக்கம் என்ற கேள்வி எழுகிறது. இதுவரை இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான உறவு சுமூகமாகவே இருந்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள் இன்னும் போடப்பட்டவை அப்படியே இருக்கின்றன. ஆனாலும் இவையெல்லாம் அமெரிக்காவோடு இந்தியா நல்ல உறவு நிலையில், சுமூக நிலையில் இருந்து கடந்த காலங்களில் போடப்பட்டவை. ஆனால் தற்போதோ நிலைமை வேறு. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பயணத்தை ரத்து செய்கிறார், இன்னொரு பக்கம் இந்திய பிரதமர் மோடி அவர்களோ தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்கிறார். இப்படி இந்தியாவும் அமெரிக்காவும் மாறி மாறி சண்டையிடக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மாறியிருக்கும் நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய முடிவை எப்படி அறிவிக்கப் போகிறது என்றுதான் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். இஸ்ரேலும் தற்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய மௌனத்தையே இதுவரை தொடர்ந்து வருகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை அமெரிக்காவா இந்தியாவா என்று கட் அண்ட் ரைட்டாக ஒரு முடிவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவை தான் தேர்ந்தெடுக்கும். காரணம் என்னவென்றால், இஸ்ரேலினுடைய பல லட்சம் கோடிகள் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலினுடைய முதலாளிகள் அமெரிக்காவில் வணிகம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஆப்பிள், டெஸ்லா, ஃபேஸ்புக் இதையெல்லாம் நாம் குறிப்பிடலாம். அதே நேரம் இந்தியாவிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு பரவலாக இருக்கிறது. அதனால்தான் இஸ்ரேல் என்ன செய்தாலும் அதை ஆதரிக்கும் போக்கு இந்தியாவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. சர்வதேச அளவில் இந்த ஆதரவு இஸ்ரேலுக்கும் தேவைப்படுகிறது. இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டின் ஆதரவு இருப்பதால் தான் அது தன்னை சுற்றி மிகப்பெரிய மக்களை கொன்று குவிக்கும் போர்களை எல்லாம் இஸ்ரேலாலும் நடத்த முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் இந்த வர்த்தக போரை அது விரும்பவில்லை. காரணம், இந்த சூழ்நிலை இப்படியே நீடித்து அது அதல பாதாளத்திற்கு இந்த நிலைமை செல்லும் என்றால் அந்த நிலைமை இஸ்ரேலையும் பாதிக்கும் என்று அது நினைக்கிறது. அதனால் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் ஒரு இருதலை கொள்ளி எறும்பாகவே தவித்து வருகிறது. ஆனால் போற போக்கை பார்த்தால் அமெரிக்கா இன்னும் பல அதிர்ச்சியான முடிவுகளை எடுக்கலாம் என்று பலரும் கூறி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பு துறையை போர்த்துறை என்று மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். அமெரிக்கா ஏதோ ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கப் போகிறது, அதற்கு தான் தயாராகி வருகிறது என்று கூறுகிறார்கள். கூடிய விரைவில் அது எந்த நாட்டின் மீது போர் தொடுக்கப் போகிறது என்றும் தெரிந்துவிடும். ஆனால் இது எல்லாம் நல்லதுக்கு இல்லை என்பது மட்டும் நிச்சயம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.